பைக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வாட்டர் சர்வீஸ் ஆக போகுதுங்க. ஃபுல்லுமே சேறு, மழை காலத்தில் ஓட்டும் போது ஃபுல்லாக சேராயிடுச்சுங்க. பைக்கு இன்ஜின் பாட்டமில் வந்து ரொம்ப ஆயில் கசிஞ்சிட்டே இருந்துச்சு. வாட்டர் சர்வீஸ் விடுறது இதுக்கோசரம் தான். ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ரு ஸ்ப்ரே பண்ணும்போது சரியாக பாட்டமில் இருக்கிற ஆயிலெலாம் ரிமூவ் ஆகலைங்க. மறுபடி டயர்டாக சொன்னாலும் ரெண்டு ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அடிக்கிற ஸ்ப்ரே வந்து பாலிசிங்னு சொல்லியிருந்தார். வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்த வாட்டி இன்ஜின் ஆயில் மாற்ற வந்திருந்தேன். இன்ஜின் ஆயிலே இல்லைங்க. என் வண்டி 900 ml தான். வண்டியை வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்ட்ரு வந்துட்டு வாங்குறதுக்கு தேவையான அக்சசரிஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே தான் மாட்ட போகிற மொபைல் ஹோல்ட்ரு சார்ஜரோட. பேட்ரி மாற்றும் போது இது தாங்க வெடிச்சு போச்சு மொபைல் ஹோல்ட்ரு. இந்த ஃபுட் ரெஸ்ட்டில் வந்துட்டு நான் கூட வெல்டு தான் விட்டு போச்சுன்னு நினச்சேன். பார்த்தா இங்கே வந்து நட்டு லூஸ் ஆகி போச்சுங்க 2 சைடுமே. நான் வெல்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, வெல்டு இல்லை போல், நட்டு தான் லூஸ் ஆகிடுச்சு. அந்த பையன்கிட்ட சொல்லி இந்த ஓரத்தில் எல்லாம் இன்ஜின் ஆயில் லீக் ஆகிருந்துச்சு. ஃபுல்லாக வந்துட்டு துடைக்க சொல்லிட்டேன். நல்லா வாட்டர் அடித்து துடைச்சிட்டான். அவனுக்கு தெரியும் எங்கேருந்து வருதுன்ட்டு. இந்த வண்டிக்குள்ளே கேஸ் கட்டு மாற்றணுங்க. இந்த ஓரத்தில் வரும் கேஸ் கட்டு, அதுதான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரொம்ப ஆயில் வருது. மொபைல் ஹோல்டருக்கு பைக்கில்ருந்து யூஎஸ்பி வழியாக சார்ஜ் ஏற்றுறதுக்கு இதெல்லாம் வந்து அக்சசரிஸுங்க. இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும். ஃப்யூஸ் இருக்குது, அப்புறம் ஒயரு, அதுக்கப்புறம் சுவிட்சு, அப்புறம் மொபைல் ஹோல்டரிங் இருக்குது. அது முன்னே பார்த்துருப்பீங்க. இது வந்து சால்டிங் கம்பி. இது வேணாம், இது நம்ம வேணும்னு சொல்லிட்டு வாங்கணும். ஃப்யூஸு தாங்க 2 வாங்கியிருந்தேன். இது வந்து ஃப்யூஸோட கனெக்டரு. இதுக்குள்ளே ஒரு ஃப்யூஸ் இருக்கும். நானே இது மாதிரிலாம் இருக்குதுன்னு இப்போ தான் பார்க்குறேன். இதுதான் கனெக்டரு. இதுக்குள்ளே வந்து ஃப்யூஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது 2ல் வந்து லைன் எடுத்துக்கலாம். இதோட கனெக்டர் எப்படி வரும்னா இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த யூஎஸ்பி ஃபுல்லாக காம்பேக்டாக வாட்டர் ப்ரூஃபாக தான் வந்திருக்காங்க. இந்த கப்ளர் வந்து வெட்டி எடுத்துட வேண்டியதான். இது சுவிட்சா, இதில் வந்து ஒரு லைன் மட்டும் டைரெக்டாக வந்து மைனஸ் லைன் மட்டும் டைரெக்டாக பேட்ரிக்கு போயிடும். ப்ளஸ் லைனுக்கு தான் சரியான வேலை இருக்குது. இப்படி இருக்குங்களாங்க. இது ஒன்றும் இல்லை, இது ஒயர் வந்து குட்டையாக இருக்கிறதுனால லென்த்துக்கு இந்த ஒயர் வாங்கியிருந்தேன். இதில் ஒரு லைன் மட்டும் எடுப்போம், ஏன்னா வண்டியில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது. இந்த லைனை வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துப்போம். இந்த லைன் வந்து டைரெக்டாக வந்து இந்த சுவிட்சுக்கு வரும். இந்த சுவிட்சுக்கு வந்துட்டு இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணுங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச் எப்படி வருதுன்ட்டு. கரெக்டாக இதுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன் வந்து டைரெக்டாக இதுக்கு போயிடும், இந்த கனெக்டருக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு இதிலிருந்து அவுட்புட் எடுத்து அதுக்கப்புறம் இதுக்கு போயிடும், இதோட ப்ளஸ்க்கு போயிடும். இது எல்லாமே இந்த ப்ளஸில் தான் செய்யணும், ஏன்னா ப்ளஸ்ஸில் தானே கண்டு போகுது. அவ்வளோதான், நமக்கு இது தேவையே இல்லை, இருந்தாலும் வேணும், ஏன்னா முன்ன மாதிரியே வெடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கியிருக்கேன். ஏற்கனவே மொபைல் ஹோல்டர் இருக்குது, மறுபடியும் இது வெடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். இதிலே சுவிட்ச் இருக்கிற மாதிரி கனெக்டர் இருக்குது. சரி பரவாயில்ல, இதே செட் ஆகும்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் தோணுச்சு மறுபடியும் சரி ஃப்யூஸ் இருக்கிற மாதிரியே நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஃப்யூஸ் வந்துட்டு 12 வோல்டேஜ் 2 ஆம்பியர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணாது. இந்த ஃப்யூஸ் எப்படி யூஸ் ஆகும்னா, இங்கே உள்ள ஒரு கம்பி இருக்குல்லங்க, சின்னதாக ஒரு கம்பி போகும். அந்த கம்பி வந்து வோல்டேஜ் அதிகமாக வந்தாலோ இல்லைன்னா ஆம்பியர் அதிகமாக வந்தாலோ
இந்த கம்பி வந்து அப்படியே கட் ஆயிரும். நான் அவர்கிட்ட போயிட்டு வாட்டர் ப்ரூஃப் சுவிட்ச் தானா அப்படின்னு சொன்னேன். சுவிட்சில் வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் தேவையில்லையாங்க, தண்ணியே உள்ளே பூந்தாலும் ஒன்றும் ஆகாதான், இது வழியாக தண்ணி பூந்தாலும். நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருந்தோம், என்னென்ன வேலை சொல்லியிருந்தோம். மொபைல் ஹோல்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஏடிஎம் கார்டு அங்கேருந்து வர வச்சோம். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் மாற்றுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுட் ரெஸ்ட்டில் வந்து டைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. வெல்டுன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் மொத்தம் நட்டு தான் லூஸ் ஆகிருந்திருக்கு, அதுவும் டைட் பண்ணியாச்சு. அப்புறம் வாட்டர் சர்வீஸு, இது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு பெண்டிங்கே இருக்கிறது வந்து இதை வந்து செட் பண்ணணும். மொபைல் ஹோல்டரை வந்து பைக்கில் செட் பண்ணணும். அது கொஞ்சம் வேலை இருக்கும். பேட்டரியிலேருந்து ரூட்டிங் எடுத்து மொபைல் ஹோல்டருக்கு வந்து கனெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் துணி துவைக்கணும். அவ்வளோதான். இது 2 வேலை தான் பாக்கி இருக்குது. இந்த 2 வேலையும் முடிச்சுட்டு நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டு ஃப்ரைடே மார்னிங் ஒரு 4:30 இல்லை 5 இங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான். தி நெக்ஸ்ட் டே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. டைரெக்டாக வந்து பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்துருந்தேன். பேட்டரி அந்த சைடு இருக்குது. பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்த வாட்டி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டக் ஆகுது, ஏன்னா கரண்டே வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் கொடுத்து பார்த்தா அப்புறம் ஓகே ஆச்சு. அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ பட்டன் தானே கரண்ட் வர மாதிரி சார்ஜ் ஏறுது. சரி நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயரை வந்து இக்னிஷனில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபியூஸ் இங்கே இருக்குது, ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இண்டிகேட்டர் வேறு எரிய மாட்டேங்குது. நான் ஃபுல்லாக டைட் பண்ணியிருப்பேன் போல், எப்போ உடஞ்சின்னே தெரியல. இது உடஞ்சிருச்சுங்க. நியூட்ரல் கனெக்ஷன் தான், நியூட்ரல் நம்ம எங்கே வேணாலும் கொடுக்கலாம். ஹீரோ மார்க் மாதிரி காமிக்கும் பாருங்க, கிளார் அடிக்கிறனால தெரிய மாட்டேங்குது. நைட்டில் காட்டுறாங்க, தெரிய மாட்டேங்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜு அன்சார்ஜுன்னு சொல்லி காமிக்குது. ஸ்கோடு வேலை இன்னுமே முடியலங்க. இங்கே இருக்குல்ல இந்த ஹேண்டில் வந்து வாஷ் அவுட் ஆகி போச்சு. மறுபடியும் போய் வந்து ட்ரில் போட்டு வந்தேன். மறுபடியும் இதெல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணணும். வாட்டர் ஃபால் ஸ்டெப்புக்கு கிளம்புறேன். மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, பர்சனல் ஒர்க்கு மேக்ஸிமம் 90% முடிஞ்சிச்சுங்க. இப்போது டைம் வந்துட்டு 11:15 ஆகுது. இந்த வீடியோ வந்து ஃப்ரைடேவே அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். மொபைல் ஹோல்டர் யூஎஸ்பி ஒர்க்கு தாங்க மதியம் 3 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை வாங்கிருச்சு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு செக்கப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நல்லா கரண்ட் வந்துச்சு ஃபோனுக்கு. அதுக்கப்புறம் இக்னிஷனுக்கு வந்து ரூட்டிங் மாற்றி விட்டேன். இக்னிஷன் ரூட்டிங் மாற்றி விட்ட வாட்டி ஹேண்டில் பேர் வந்துட்டு சும்மா லைட்டாக தள்ளினாவே இப்படி இப்படி போயிட்டுருக்கான். சப்போஸ் நாளைக்கு ஏதாச்சும் பைக் கீழே போட்டேன், இல்லை ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது ரொம்ப வளைஞ்சிட்டு வந்து மொபைலில் அடிபட்டுருன்னு சொல்லிட்டு தான் நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணேன். டைட் பண்ண வாட்டி வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கடை தான் தெரியும், அந்த கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு கேட்டேன், இல்லை பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் ட்ரில் பண்ணால் வந்துட்டு ப்ரோக்கன் ஆயிரும்பா அப்படின்னு சொன்னார். நான் அப்புறம் நினச்சிட்டேன், சரி இவருக்கு வந்து ஒர்க் பண்ணி தரவே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கிட்ட போயிட்டு நான் சரி கிட்டே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே எந்த கடையுமே ஓப்பன் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ட்ரிப்பு கிளம்புனா போகிற வழியில் போலீஸ் ஏதாச்சும் பிடிச்சாங்க அப்படின்னா நம்ம மொபைல் எடுத்து காட்டிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்சி புக்கு அப்புறம் லைசன்ஸு இது ரெண்டையும் நம்ம ஜெராக்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் கடைக்கு போனேன். அப்போ தான் வந்துட்டு அங்கே ஒரு அண்ணா இருந்தார். அண்ணா இது மாதிரி ட்ரில் பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஓகே நீங்கள் கழட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்தோடனே நம்மகிட்ட ஸ்பேனர்லாம் இருக்குல்ல, டக்குன்னு வந்து கழட்டி கொண்டு போய் கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே அவர் ட்ரில் பண்ணி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அவர் ஒரு நட்டும் போட்டு கொடுத்துட்டாரு. காசே வாங்கலைங்க. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கவே இல்லை. நல்ல மனுஷன். அப்புறம் போய் முடி வெட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் போய் சாப்பிட்டு இப்போ தான் வந்தேன். சாதாரணமாக நினச்ச ஒன்றுங்க, யூஎஸ்பி ஒர்க்கு தானே நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவே 6 ஹவர்ஸ்க்கு வந்து வேலை வாங்கிருச்சு நம்மளே. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.